பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எந்தவோர் அமைச்சரையோ அல்லது துணை அமைச்சரையோ பதவி விலகுமாறு உத்தரவிடவில்லை. நெகிரி செம்பிலான் மாநில தேர்தல் பிரச்சாரம் நெடுகிலும் கூட்டரசு அரசாங்க பதவிகளை வகிப்பவர்கள் ஒற்றுமை, ஒழுக்கம் மற்றும் தொழில்முறை அணுகுமுறையை கடைபிடிப்பதை உறுதி செய்வதே பிரதமரின் நினைவூட்டலாக இருந்தது என அரசாங்க செய்தி தொடர்பாளர் டத்தோஸ்ரீ ஃபாமி ஃபட்சில் தெரிவித்துள்ளார். ஜனநாயக நடைமுறையில் கருத்து வேறுபாடுகள் இருக்க இடமுண்டு என பிரதமர் நம்புகிறார். உண்மையில் இதற்கு முந்தைய பல மாநில தேர்தல்களில் ஒற்றுமை அரசாங்கத்தில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் தனித்தனியாகவே போட்டியிட்டன. என்றாலும் ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள அனைவரும் தொடர்ந்து ஒருவரையொருவர் மதிக்க வேண்டுமென பிரதமர் வலியுறுத்துகிறார். அதோடு கூட்டரசு அளவில் எடுக்கப்படும் எந்தவொரு நடவடிக்கையும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் கண்ணோட்டத்தை பாதிக்கக்கூடும் என்ற நிலையையும் பிரதமர் கருத்தில் கொண்டுள்ளார். ஜனநாயக ரீதியான கருத்து வேறுபாடுகளை கையாள்வதில் நிலைத்தன்மையும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையும் பிரதமருக்கு முக்கியமான ஒன்றாகும் என தகவல் தொடர்புத்துறை அமைச்சருமான ஃபாமி தெளிவுபடுத்தினார். ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள தங்கள் பங்காளிகளை தாக்க மாநில தேர்தல்களை ஒரு தளமாக பயன்படுத்தினால் அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள் மற்றும் அரசு நிறுவன பதவிகளில் இருப்பவர்கள் பதவி விலக வேண்டும் என்று அன்வார் நேற்று கூறியிருந்தார். அதன் பிறகு வெளியுறவு அமைச்சரும் பரிசா நேஷனலின் துணை தலைவருமான டத்தோஸ்ரீ முகமது ஆசான் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மற்ற ஒற்றுமை அரசாங்க தலைவர்களை தாக்கும் எண்ணம் தனக்கு இல்லை எனவும் உத்தரவிடப்பட்டால் அமைச்சர் பதவியில் இருந்து விலக தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். இவ்வேளையில் அன்வாருடன் உடன்படுவதாகவும் ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள கட்சிகளுக்கிடையே ஒத்துழைப்பை நீடிப்பதாகவும் போக்குவரத்து அமைச்சரும் டிஏபி பொதுச் செயலாளருமான ஆந்தனி லோக்கும் கூறியிருந்தார். எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3 in 1 ஊதுபத்தி, அசல் 3 in 1 ஊதுபத்தி, பிரார்த்தனை கைகூடும்.